உள்ளாட்சி இடைத்தேர்தலில் 4 நகராட்சி தலைவர் பதவிகளுக்கு நடைபெற்ற தேர்தல் அனைத்திலும் அஇஅதிமுக வேட்பாளர்களே வெற்றி பெற்றுள்ளனர். இதேபோல் நகராட்சி வார்டு உறுப்பினர்கள், பேரூராட்சி தலைவர்கள், பேரூராட்சி வார்டு உறுப்பினர்கள், ஊராட்சி தலைவர்கள் மற்றும் ஊராட்சி உறுப்பினர்கள் பதவிகளுக்கும் நடைபெற்ற இடைத்தேர்தலில் அஇஅதிமுகவே அமோக வெற்றி பெற்றுள்ளது. தமிழகத்தில் காலியாக உள்ள மாநகராட்சி மேயர், நகராட்சி மற்றும் பேரூராட்சி தலைவர், நகராட்சி மற்றும் ஊராட்சி ஒன்றிய உறுப்பினர்கள் பதவி உட்பட 1486 உள்ளாட்சி அமைப்பு பதவிகளுக்கு கடந்த 18ஆம் தேதி இடைத்தேர்தல் நடைபெற்றது. தேர்தல் அறிவிக்கப்பட்ட 8 நகராட்சிகளில் சங்கரன்கோவில் நகராட்சி தலைவர் பதவிக்கு போட்டியிட்ட 18வது வார்டு இளம்பெண்கள் பாசறை செயலாளர் திருமதி VM ராஜலட்சுமி, குன்னூர் நகராட்சி தலைவர் பதவிக்கு போட்டியிட்ட மாவட்ட மாணவர் அணி செயலாளர் திரு D சரவணகுமார், கொடைக்கானல் நகராட்சி தலைவர் பதவிக்கு போட்டியிட்ட திரு M ஸ்ரீதர், புதுக்கோட்டை நகராட்சி தலைவர் பதவிக்கு போட்டியிட்ட மாவட்ட இளைஞர் பாசறை இளம்பெண்கள் பாசறை செயலாளர் திரு R ராஜசேகரன் ஆகியோர் ஏற்கனவே போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர். இந்நிலையில் ராமநாதபுரம், விருத்தாச்சலம், அரக்கோணம், கடலூர் ஆகிய 4 நகராட்சி தலைவர் பதவிகளுக்கு நடைபெற்ற இடைத்தேர்தலில் பதிவான வாக்குகள் இன்று எண்ணப்பட்டன. வேலூர் மாவட்டம் அரக்கோணம் நகராட்சி தலைவர் பதவிக்கு போட்டியிட்ட நகர MGR இளைஞரணி தலைவரும் 28வது வார்டு கழக செயலாளருமான திரு S கண்ணதாசன் 18,196 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றுள்ளார். இவருக்கு 22,301 வாக்குகளும், இவரை எதிர்த்து போட்டியிட்ட சுயேட்சை வேட்பாளர் திரு ஈஸ்வரனுக்கு 3,205 வாக்குகளும் கிடைத்தன. கடலூர் நகராட்சி தலைவர் பதவிக்கு போட்டியிட்ட கடலூர் நகர கழக செயலாளர் திரு R குமரன் 57,258 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். இவருக்கு 63,550 வாக்குகளும், இவரை எதிர்த்து போட்டியிட்ட மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் வேட்பாளர் திரு மாதவனுக்கு 6,292 வாக்குகளும் கிடைத்தன. விருத்தாச்சலம் நகராட்சி தலைவர் பதவிக்கு போட்டியிட்ட விருத்தாச்சலம் சட்டமன்ற தொகுதி கழக செயலாளர் திரு P அருளழகன் 25,497 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றுள்ளார். இவருக்கு 29,148 வாக்குகளும், எதிர்த்து போட்டியிட்ட பாஜக வேட்பாளர் N சரவணனுக்கு 3,651 வாக்குகளும் கிடைத்தன. ராமநாதபுரம் நகராட்சி தலைவர் பதவிக்கு அஇஅதிமுக சார்பில் போட்டியிட்ட திருமதி S சந்தானலட்சுமி 13,169 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றுள்ளார். இவருக்கு 20,544 வாக்குகளும், எதிர்த்து போட்டியிட்ட பாஜக வேட்பாளர் துரைக்கண்ணனுக்கு 7,385 வாக்குகளும் கிடைத்தன. இதேபோல் 23 நகராட்சி வார்டு உறுப்பினர்கள், 6 பேரூராட்சி தலைவர்கள், 39 பேரூராட்சி வார்டு உறுப்பினர்கள், ஊராட்சி தலைவர்கள் மற்றும் ஊராட்சி உறுப்பினர்கள் பதவிகளுக்கு நடைபெற்ற இடைத்தேர்தலில் பதிவான வாக்குகளும் எண்ணப்பட்டு வருகின்றன. சென்னை மாநகராட்சி 35வது வார்டு அஇஅதிமுக வேட்பாளர் டேவிட் ஞானசேகரன் 19,676 வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றுள்ளார். இதேபோல் திருப்பூர் மாநகராட்சி 22வது வார்டு, திருச்சி மாநகராட்சி 15 மற்றும் 32வது வார்டுகள், அரியலூர் நகராட்சி 13வது வார்டு, பல்லடம் நகராட்சி 6வது வார்டு, குழித்துறை நகராட்சி 20வது வார்டு, பவானி நகராட்சி 7வது வார்டு, ராமநாதபுரம் நகராட்சி 19வது வார்டு, பரமக்குடி நகராட்சி 20வது வார்டு, கீழக்கரை நகராட்சி 15வது வார்டு, அரியலூர் நகராட்சி 13வது வார்டு, நாகர்கோவில் நகராட்சி 37வது வார்டு, பத்மநாபபுரம் நகராட்சி 11வது வார்டு இடைத்தேர்தலில் போட்டியிட்ட கழக வேட்பாளர்களும் வெற்றி பெற்றுள்ளனர். சூலூர், திருமுருகன்பூண்டி, ஓமலூர், மடத்துக்குளம் பேரூராட்சி தலைவர் பதவிக்கு போட்டியிட்ட கழக வேட்பாளர்களும், சேந்தமங்கலம் பேரூராட்சி 9வது வார்டு, படைவீடு பேரூராட்சி 3வது வார்டு, மண்டபம் பேரூராட்சி 9வது வார்டு, கொட்டாரம் பேரூராட்சி 4வது வார்டு, ஊத்தங்கரை பேரூராட்சி 13வது வார்டு, அண்ணாமலை நகர் பேரூராட்சி 3வது வார்டு, பாக்கோடு பேரூராட்சி 12வது வார்டு உறுப்பினர் பதவிகளுக்கு போட்டியிட்ட கழக வேட்பாளர்களும் வெற்றி பெற்றுள்ளனர். முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அரசின் மக்கள் நலத் திட்டங்களால் பயனடைந்த பொதுமக்கள் அஇஅதிமுக வேட்பாளர்களுக்கு மீண்டும் மகத்தான வெற்றியை அளித்துள்ளனர்.